டொன் கீப்பர் வாலெட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாமா? எஸ், கனெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஏர்ட்ராப்பில் உங்களோட வெப்3 வாலெட்டை அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட டொன் வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. டொன் கீப்பர் தான் நேமாக நாங்கள் கொடுப்பாங்க. ஈஸி டொன் கீப்பர் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணினா நாளைக்கு அந்த ஏர்ட்ராப் செல் லான்ச் ஆகக்குள்ளே அந்த வாலெட்டுக்கு நீங்கள் எதை கனெக்ட் பண்ணிங்களோ அந்த வாலெட்டுக்கு தான் அந்த ஏர்ட்ராப் செல் கிடைக்கும். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, இப்போ எதுனான ஒரு ஏர்ட்ராப் ஸ்கேம் ஏர்ட்ராப் இருக்கும்னு சொன்னால் உங்களோட உள்ளுக்கு இருக்கிற ஃபண்டை களவு எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. அதனால தான் எப்போயுமே நான் சொல்கிறது, நீங்கள் ஏர்ட்ராப்ஸுகளுக்கு உங்களோட வாலெட்டை வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணக்குள்ள வெப்3 வாலெட்டுன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஏர்ட்ராப்பை அதாவது வெப்3 பிளாட்ஃபார்மோட இன்டிகிரேட் பண்ணுற வாலெட்டில் வெப்3 வாலெட்னு சொல்லுவோம். இந்த டொன் கீப்பர்னு கிட்டத்தட்ட ஒரு வெப்3 வாலெட் தான். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் வெப்3 வாலெட் கனெக்ட் பண்ணுற ஏர்ட்ராப்புகளுக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதுக்குன்னு சொல்லி புது ஏர்ட்ராப்புன்னு சொல்லி புது வாலெட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபண்ட் இருக்கிற வாலெட்டை தயவு செய்து இந்த ஏர்ட்ராப்புகளோட கனெக்ட் பண்ணாதீங்க. எப்போ வேணாலும் அவங்களோட ஃபண்டுகளை ஹேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஏர்ட்ராப்புகள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி வாலெட் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு வாலெட்லேயே நிறைய ஏர்ட்ராப்பில் கனெக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஏர்ட்ராப்பில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஏர்னிங்ஸ் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த ஏர்னிங்ஸ் உடனே உங்களை மற்ற வாலெட்டுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. அந்த ஏர்ட்ராப்புக்குன்னு வைக்கிற அந்த வாலெட்டில் வச்சுக்கொள்ளாதுங்க. ஓகே, ஸோ ஒரு வாலெட்டில் நிறைய ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட்ஸில் கனெக்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதில் ஃபண்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான் சொல்லலாம். இதே மாதிரி ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸுகள், அடுத்தது ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமான விஷயங்கள், அடுத்தது HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் கீழே HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.